ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவா இருக்க போது. நம்ம வந்து ஆல்ரெடி ஆப்ஷன்ல பையிங் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய சேனல்ல குடுத்துருக்கோம். ஆ ஒரு ஆப்ஷன் பிரீமியத்த வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆ கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தில எப்படி வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி நெறைய ட்ரேடர் அதாவது என்னன்னா ஒரு சின்ன சின்ன ட்ரேடர் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு பண்ணக்கூடிய சின்ன ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்த மாதிரி டெஸ்லாவோட ஒரு சீக்ரெட் நம்பர் என்ன அப்படின்னா 369. ஸோ இந்த 369 அப்படிங்கிறது வந்து டெஸ்லா வந்து அதிகமாக அவருடைய லைஃப்பில் வந்து அவர் பயன்படுத்தின ஒரு நம்பர் சக்ஸஸ். அதாவது என்னென்னா இந்த நம்பரை வச்சு தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து நம்ம கடவுள் வழிபாடு இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த 369 அப்படிங்கிற இந்த ஒரு சீக்ரெட் நம்பரை வச்சு தான் அவர் ஆல்ரெடி நிறையா விஷயங்களை வந்து அவர் வந்து சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதோட என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 369 வந்து என்னென்னா, இப்போ அவர் வந்து எந்த ஒரு ரூமில் டெஸ்லா வந்து தங்குறதா இருந்தாலும் இந்த 3, 6, 9 அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ள, அதாவது கூட்டுத்தொகை. ஸோ இந்த நம்பருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஒரு ஒரு ரூமில் ஒரு லாட்ஜில் தங்குறாரு அப்படின்னா, இல்லை அப்படின்னா அவருடைய ரூம் நம்பர் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து இந்த 3, 6, 9 அப்படிங்கிற இந்த எண்ணுக்குள்ள தான் கூட்டுத்தொகையாக இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்குவார். ஓகே, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி வந்து ஃபெபனாச்சியில் இருக்கக்கூடிய சில நம்பர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம செட்டிங்ஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி அதை செட்டிங் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் ப்ரப்போஸ் தான். மார்க்கெட் வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இரண்டையுமே புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த கண்டென்ட் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஒவ்வொரு அந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ணுறது, அப்புறம் வந்து அதை எப்படி வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து இதை வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து எடுத்துட்டு இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து க்ளோசிங், அதாவது முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் வச்சுருக்கிறோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 கேண்டில், அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் டேனுடைய 2 கேண்டில், லாஸ்ட் 1 ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த 1 ஹவர் கேண்டிலுடைய 2 கேண்டில், அதாவது இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா, லாஸ்ட் கேண்டில் 1 மணி நேரம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் கேண்டில் இந்த 2 கேண்டில், ப்ரீவியஸ் டேனுடைய இந்த 2 கேண்டில் இருக்குது. ஸோ இந்த 2 கேண்டிலுடைய ஹை லோவை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு மறுநாள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது எந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபெபனாச்சி அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த 369 இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எது நமக்கு வந்து நமக்கு இன்றைக்கி வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கும், நம்ம எந்த இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸில் எது வந்து கால் ப்ரீமியம் மேலே ஏறப்போகுதா, இல்லை புட் ப்ரீமியம் மேலே ஏறப்போகுதா. மார்க்கெட் டவுன் ஆனிச்சுன்னா புட்டு மேலே ஏறணும், மார்க்கெட் வந்து அப்போ ஆனிச்சுன்னா கால் ப்ரீமியம் மேலே ஏறணும். ஸோ இதை நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, கடைசி 2 ஹவர்ஸ் கேண்டில், 1 மணி நேரம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோம். லாஸ்ட்டு 2 கேண்டிலை மட்டும் நம்ம எடுத்து அதில் உள்ள ஹை லோவை மார்க் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது என்னைக்குள்ள மார்க்கெட் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி. ஓகேவா. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி மார்க்கெட் கடைசி 2 கேண்டில். ஸோ இந்த 2 கேண்டில்ங்கும் போது இந்த கேண்டிலுடைய ஹை லோக்குள்ளே மார்க்கெட் க்ளோசிங் நடந்துருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஹை இங்கே இருக்குது, இந்த கேண்டிலுடைய லோ இருக்குது. அப்போ இந்த கேண்டில் இதுக்குள்ளே வர்றதுனால அப்போ அந்த கேண்டிலுடைய ஹை லோ மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இந்த கேண்டிலுடைய ஹை லோ இந்த ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணுறோம். இதான் வந்து நம்மளுடைய இது. ஸோ இது இதை எப்படி நம்ம வந்து செட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த 2 கேண்டிலுடைய ஹையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த 2 கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணும்போது நமக்கு என்னென்னா, மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது, அதாவது வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் லைன் வந்து.
மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எப்படி வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றது 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். நம்ம வந்து 6ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த லாஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலில் 2 கேண்டில் மட்டும் எடுத்து அதில் உள்ள ஹை லோவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து 6ஆம் தேதி நம்ம காலையில் ட்ரேட் பண்ண போகிறோம்னா அதை 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 0, அதாவது என்னென்னா மைனஸ் அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில், அதாவது என்னென்னா இந்த ப்ரீமியம் பர்டிகுலர் ப்ரீமியம் இது வந்து அன்றைக்கி அவுட் ஆஃப் த மணியாக இருந்திருக்கலாம், இது வந்து வேறு கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ஆப்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துக்கிற ஆப்ஷன்னா பேங்க் நிஃப்டியினுடைய ஆப்ஷன் கால் ப்ரீமியம், அதாவது 50,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தை எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே போயிருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எங்கன்னா இப்போ வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோவுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகுனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது இதெல்லாம் வந்து இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகையில் வந்து 3ல் வரும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 6ல் வரும், இது 9ல் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம டீஃபால்ட்டாகவே நம்ம வந்து இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து சில அந்த நம்பர்ஸை தகுந்த மாதிரி, அதை டெஸ்லாவுடைய நம்பர் இந்த 369 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் செட்டிங்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜி, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியினுடைய கால் பிரீமியம் ஆப்ஷன் 50,500 இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ், அதை தான் நம்ம எடுத்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கூட்டுத்தொகை வந்து நமக்கு 3ல் இருக்கும், அடுத்து நம்ம கூட்டுத்தொகை 6ல் வரும், அடுத்து வந்து 9 வரும். ஸோ அதேமாதிரி அப்புறம் கீழே போனீங்கன்னா அடுத்து 3, அடுத்து 6, இப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ மார்க்கெட் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே இந்த இதுலேருந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட்டை வந்து அடுத்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் டேனுடைய 50%, அதாவது ப்ரீவியஸ் டே இது வந்து கைலோ மார்க் பண்ணுறோன்னா அந்த 50% வந்து நமக்கு வந்து இது கைலோ மார்க் பண்ணல. ஸோ அந்த லாஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில், அதாவது 2 மணி நேரம் கேண்டில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 2 மணி நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆன கேண்டிலில் 2 மணி நேரம் கேண்டிலோடைய ஹைலோ தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதுபடி மார்க்கெட் பார்த்தா நம்ம வந்து மறுநாள் ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து இப்படி வந்து கீழே இருக்க லைன்லாம் நமக்கு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நாள் மார்க்கெட் வந்து என்னென்னு பாருங்கள், ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆகிருக்கு. மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கல, மார்க்கெட் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ஃபர்தராக க்ளோசிங் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே, அதாவது என்னென்னா டவுன் ஆகி அந்த நம்மளுடைய லெவல்ஸ்க்கெலாம் சப்போர்ட்டுக்கெலாம் கீழே தான் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து மறுநாள் இன்னொரு நாள் நம்ம வந்து இதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு ஒரு நாள் இதை 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த மாதிரி ஆப்ஷனுடைய எல்லா ப்ரீமியம் எல்லாருடைய இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ பாருங்கள், இந்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதியினுடைய ஹைலோ, அதாவது ஒரு லாஸ்ட்டு 2 கேண்டில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதோட ஹைலோவை மட்டும் மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மார்க்கெட் நம்ம இங்கே எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் மார்க்கெட் நமக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி நம்ம பார்க்குறோம். செப்டம்பர் 3ஆம் தேதியினுடைய லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கேண்டிலுடைய ஹைலோ மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள், 0 பாயிண்ட், அதாவது 0 அப்படிங்கிற பர்சன்டேஜ் லோவுக்கு கீழே மார்க்கெட் வரல. மார்க்கெட் வந்து முழுக்க அன்றைக்கி முழுக்க எங்கன்னா ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. இதை 5 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இது தெரியாதா என்னென்னா லாஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 கேண்டிலுடைய ஹைலோ மட்டும் மார்க் பண்ணணும். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அது வந்து ப்ரீவியஸாக இப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் வந்து லாஸ்ட் 2 கேண்டிலுடைய ஹைலோ மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம்.
மார்க்கெட் பாருங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆன பிரைஸ் அதாவது ஓப்பன் வந்து அந்த லோ இருக்கு இல்லையா? லோவுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகி, மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு. கீழ இருக்கக்கூடிய 2.1 அதாவது இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் மேல எங்க போயிருக்கு பாருங்க. ஸோ நல்ல ஒரு இதான் வந்து காலையில ஓப்பன் ஆன கேண்டில். ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழ இருக்கக்கூடிய இந்த லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு நமக்கு வந்து. அதாவது ரூ. 230 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து, மார்க்கெட் வந்து மேல போனது எவ்வளோ பாருங்க. இன்னைக்கு வந்து நமக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, 450 அதாவது என்னன்னா, ரூ. 400 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் அந்த ஹையே போயிருக்கு. மார்க்கெட் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரூ. 600 வந்து மார்க்கெட் வந்து கீழ 200 400 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி இந்த ஆப்ஷன் மூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து 50,500 அப்படிங்கிற கால் பிரீமியம். ஸோ இந்த இத வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அதாவது லாஸ்ட்டா இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தினுடைய டைம் ஃப்ரேம் வச்சு அதில இருக்கக்கூடிய 2 கேண்டிலுடைய ஹை லோ மட்டும் மார்க் பண்ணிட்டு, மறுநாள் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அது சப்போர்ட்டாவோ இல்ல ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு. ஓகே. இது வந்து இப்ப நம்ம பேங்க் நிஃப்டில வச்சு பார்த்துருக்கோம். இதே வந்து நம்ம வந்து நிஃப்டிக்கும் இதே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியினுடைய பிரைஸ் இன்னைக்கு நம்ம நிஃப்டியினுடைய இத எடுத்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பிரைஸ் நம்ம வந்து நிஃப்டி பிரீமியம் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய பிரீமியம் வந்து நமக்கு வந்து ஓகே 24,800 ஓகே 24,800 அப்படிங்கிற கால் பிரீமியத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 2 கேண்டில் தான். ஸோ இதோட ஹை லோவை மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து பாருங்க இங்கே இருந்து அதே இந்த 2.1 மைனஸ் 1.2ல இருந்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியம் நம்ம வச்சு டைரெக்டாகவே நம்ம அந்த லைனை இது வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண இண்டிகேட்டர் தான் இது வந்து ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ்லியாக இருக்கக்கூடிய அந்த 1 ஹவருடைய 2 ஹவர் அதாவது 1 மணி நேரம் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆகும்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இதோட கேண்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25 ஆமாம் 2.25 ஓப்பனிங் கேண்டில். ஸோ இது வந்து 3.25 ஓப்பனிங் கேண்டில். ஸோ இந்த 2 கேண்டில் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது 3.25க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு முடிஞ்சிடும். இந்த கேண்டில் வந்து 2.25க்கு ஓப்பன் ஆகி 3.25க்கு முடியும். இது வந்து லாஸ்ட்டை வந்து 1 ஹவர் ட்ரேட் ஆகாது. இது வந்து கம்மியான டைம் தான் ட்ரேட் ஆகும். ஆனால் இது 1 ஹவராகவே நம்ம எடுத்துக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 1 ஹவர் 2 கேண்டில் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா மார்னிங் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா டைமும் உடைய லாஸ்ட் க்ளோசிங் டைமில் இருக்கக்கூடிய அந்த 2 கேண்டில் இந்த டைமில் தான் மார்க்கெட் வந்து அதிகமான வால்யூமாக ட்ரேட் ஆகும். ஸோ அவங்களுடைய பொசிஷன் அதாவது வந்து மறுநாள் மார்க்கெட் வந்து எங்கே போகணும் எங்கே போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷனை கிரியேட் பண்ணுவாங்க இந்த 2 கேண்டில் தான். ஸோ அதோட ஹை லோவை தான் நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து டெஸ்லாவுடைய சீக்ரெட் நம்பரையும் ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃபெபனாச்சினுடைய இதையும் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே. இதை எப்படி நம்ம வந்து செட்டிங்ஸ் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம செட் வச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துக்கிடுவோம். டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அப்ளை டு டிஃபால்ட் கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம உள்ளே போகிற நம்ம வந்து ஃபெபனாச்சின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபெபனாச்சியோட எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபெபனாச்சி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டூல். ஸோ இதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டூலை வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஹை லோ மார்க் பண்ணிக்கிட்டோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து கீழே இருக்கு பாருங்க இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் இதில் பேக்ரவுண்ட் நமக்கு தேவையில்லை. இந்த பேக்ரவுண்டை எடுத்துருங்க. பேக்ரவுண்டை எடுத்தாச்சு. இங்கே கீழே இருக்கிற ஃபாண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, ஃபாண்ட் சைஸ் 12ல் இருக்கும். நான் வந்து ஒரு 20ல் கொடுத்து விடுவேன் பெருசாக இருக்கட்டும்ன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 20ல் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபாண்ட் சைஸ் வந்து இதில் வச்சுக்கிறேன். அதேமாரி இதோட வேல்யூ லேபிள் வேல்யூ வந்து நான் வந்து இது ரைட்டில் இருக்கும், லெஃப்ட்டில் இருக்கும். நான் ரைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ரைட்டில் கொடுத்துக்கிறேன். வேல்யூலாம் இங்கே வந்துடும் நமக்கு. இதோட இது வந்து நீங்கள் டாப்பில் வேணால் கொடுத்துக்கலாம், மிடிலில் கொடுத்துக்கலாம். அதாவது அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு மேலே இந்த லெட்டர்ஸ்லாம் வரும். இல்லைனா லைனுக்கு மிடிலில் வர மாதிரி இருக்கும். லைனுக்கு மேலே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டாப்லேயே கொடுத்துக்கோங்க. மிடிலில் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து இதாகும், லைன் கிராஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷன் ரைட்டுன்னு இருக்கு இல்லையா, இது எக்ஸ்டென்ஷன் ரைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற அதாவது மறுநாள் மார்க்கெட் வந்து இங்கே வரும்போது, இந்த கேண்டில் வரும்போது நமக்கு இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து இந்த லைன் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் ரைட் கொடுத்துட்டோம் நம்ம வந்து. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணிடுவோம். 0 இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இருக்கட்டும், 1 டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இதில் ஊடையில் இருக்கக்கூடிய இதை எடுத்துருங்க. அதாவது வந்து 0.68 இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் 0.38 இது வேண்டாம், இதை எடுத்துருங்க. இதுவும் நமக்கு வேண்டாம். அப்புறம் 76 இது எடுத்துருவோம். ஓகே, இதில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் 2 ஊடையில் இருக்கக்கூடிய 50, அதாவது இந்த 50ங்கிற ப்ரைஸ் இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய லைன்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், இதை கொஞ்சம் நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம், லைன் நல்லா கொஞ்சம் இதாக திக்காக கொடுத்துக்கலாம். திக்காக கொடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி மேலே இருக்கிற இந்த லைன் எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாகவே இது இருக்கட்டும். மேலே இருக்கிற இந்த 1.6 இது எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கட்டும். கீழே நம்ம வந்து அடுத்து மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து லைன் நம்ம வந்து இப்போ இது பண்ணிடுவோம். ஸோ அதை தான் நம்ம வந்து டெஸ்லா நம்பராக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கீழே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே, -1.2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். -1.2 ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து -1.2. அடுத்து -2.4 கொடுத்துக்கோங்க. -2.4. கலர் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுக்கு. ஒரு நிமிஷம், -1.2 கொடுத்தோம், 2.4 கொடுக்கணும். -2.4. இது வந்து -3.6 கொடுத்துக்கோங்க. -3.6 எனாவல். அடுத்து வந்து -5.7 கொடுத்துக்கோங்க. மன்னிக்கணும், -5.7. இதோட கூட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3ல் வரும் நமக்கு. அடுத்து வந்து -6.59. ஓகே, -6.59 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து -8.1, -8.1. ஓகே,
ஸோ கீழே இருக்கிறது மார்க்கெட் வந்து கீழே மார்க்கெட் வரும்போது ஒரு வாலட்டைலான மார்க்கெட் வரும்னா கீழே இருக்க லைன்லாம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்பர் கொடுத்துருவோம். இப்போ கீழே கொடுத்துருக்க நம்பர்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்லாவுடைய அந்த சீக்ரெட் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து செட்டிங் பண்ணிடுவோம். அதாவது என்ன 1.2 இது பார்த்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகையே வந்து 3ல் வரும். ஓகே, அதே மாதிரி இதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 6ல் வரும். இதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 9ல் வரும். இதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து கூட்டுத்தொகை 3 அடுத்து 6. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து என்ன வரும்னா 3ல் வரும். அடுத்து இருக்கக்கூடியது வந்து இதெல்லாம் இப்போ பேஸ் பண்ணிங்கன்னா 3ல் வரும். அதேமாதிரி அடுத்து இருக்கக்கூடியது 9ல் வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி எப்படி இதை பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வேறு என்ன செட்டிங்ஸ்னால் இந்த லைனை வேணால் கொஞ்சம் ஃபோல்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். வேறு என்னென்ன கலரில் நீங்கள் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இதில் இல்லை செட்டிங்ஸ். ஓகே, நான் வந்து லைன் வந்து கொஞ்சம் நல்லா போல்ட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறேன். இன்னும் நீங்கள் போல்ட்டாக வேணும்னீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபியூச்சர் சார்ட்லையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இண்டெக்ஸோட சார்ட்லையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸுடைய சார்ட்டில் நம்ம எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்லையும் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இண்டெக்ஸ் சார்ட்டில் யூஸ் பண்ணுறோம். நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 கேண்டிலுடைய ஹை லோ மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, மறுநாள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 0.36. அதாவது என்னன்னா இந்த 6ங்கிற இடத்துல மார்க்கெட் வந்து இந்த 3.6 அப்படிங்கிறதுல மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி அகைன் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நல்ல ஒரு இண்டிகேட்டர். இதை வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த 2 கேண்டிலுடைய ஹை லோவை மட்டும் போதும். கடைசியாக இருக்கக்கூடிய 2 கேண்டிலுடைய ஹை லோ மட்டும் மார்க் பண்ணிக்கணுங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு 0 இருக்கு இல்லையா, அந்த 0வையும் இதையும் வந்து நம்ம வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லைன் ட்ரா பண்ணுறது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஸோ இதை வந்து ரெண்டையுமே வந்து இந்த 0 அதே மாதிரி 1 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். இதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இன்னும் ஒரு டைம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இதை இப்படி தான் ட்ரா பண்ணணும் அப்படிங்களா, அதான் மேலேருந்து இந்த லைன் அப்படி கீழே இழுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த லைனை வந்து நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறீங்கன்னா கீழேருந்து மேல் நோக்கி நீங்கள் எடுத்தால் போதும் இந்த லைனை. ஸோ இதோட லோவை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ கீழே நமக்கு 0 இருக்கும், மேலே வந்து நமக்கு வந்து 1 இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே 0 வந்துடும் நமக்கு ஆல்ரெடி. அதேமாரி மேலே வந்து 1ங்கிறது வந்துடும். அப்போ மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது கீழே வந்து மைனஸ், அதாவது ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து வாங்குறதுக்காக எல்லாரும் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதோட இது. சில ஏதாவது டிஸ்கவுண்ட்டில் இருக்கணுன்னே மார்க்கெட் வந்து பைங்க்கு அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஸோ இதை வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ், அதாவது மைனஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து என்னென்னா ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இது இந்த லைனை வந்து நமக்கு வந்து இது ஈஸியாகவே நமக்கு வந்து லைனாக கிடைக்கும் நமக்கு வந்து. ஸோ இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஃபெபனாச்சியும் டெஸ்லாவுடைய சீக்ரெட் நம்பர் 369. இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கு, இது இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு சிங்க் ட்ரேடோ இதெல்லாம் நான் வந்து இதில் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கல. இது வந்து ஒரு இன்ட்ராடே பேசிக்ஸ் தான் நான் வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்து பார்த்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேவாச்சுன்னா சூட்டபிளாக இருக்குது, இது ஓகே அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து
ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லைனா ஏதோ நீங்கள் உங்களுக்கு என்ன, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ நம்மளுடைய இந்த ஃபெபனாச்சியை வந்து வச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ½ hour டைம் ஃப்ரேம் அதாவது ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமுடைய ஹைலோ மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 1 ஹவருடைய ரேஞ்ச் அதாவது பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டேவுடைய ப்ரீவியஸ் டேனுடைய ஹையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரீவியஸ்டாக அடுத்து மறுநாள் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து யூனிக்காக கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 2 கேண்டிலுடைய ஹை லோ மட்டும் மார்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதாவது அதில் இருக்கக்கூடிய வால்யூம் இருக்கு இல்லையா, அந்த வால்யூமை பேஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடியதான் டெஸ்லாவோட சீக்ரெட் நம்பர். ஸோ அந்த டெஸ்லாவுடைய சீக்ரெட் நம்பரில் ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவருடைய வெற்றிக்கு காரணம் இந்த 369 அப்படிங்கிற இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபெபனாச்சியுடைய டூலை நம்ம செட்டிங் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.